அங்கீகரிக்கக்கூடிய மிக அற்புதமான இந்த ஒப்பந்தங்கள் இரண்டையும் எதையுமே யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுக்கும் இந்த ஒப்பந்தங்களுக்கும் அவர்கள் மாறு செய்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொன்னார். இது எப்படியெல்லாம் அவங்க மீறினாங்க அப்படிங்கிறதையும் வரலாற்றுல நமக்கு சொல்லப்படுகிறது. ஒரு மதீனா பெண்மணி, அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, ஒட்டகத்தில் விதிக்கக்கூடிய இந்த விரிப்பு இருக்கா இல்லையா, அதை விற்பனை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய யூதர்கள் நடத்தக்கூடிய சந்தைக்கு இந்த போர்வையை விற்பதற்காக சென்றார்கள். அங்க இருக்கக்கூடிய யூத கடைகளுக்கு இந்த பெட்ஷீட் எல்லாம் விநியோகம் செஞ்சுட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கொள்ளனுடைய கடையிலே அந்த அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, முகத்தை மூடி வச்சிருந்தாங்க. அப்ப அந்த கொள்ளன் ஒரு யூதன், அவன் என்ன சொன்னானா, நீ மதீனாவை சேர்ந்த பெண்மணியான்னு கேட்டாங்க. ஆமா. முஸ்லிம் பெண்மணியான்னு கேட்டாங்க. ஆமாண்ணா. உன் முகத்தை நீ ஏன் மூடி இருக்கிறேன்னு கேட்டாங்க. இல்ல நான் அப்படிதான் மூடி வச்சிருப்பேன். அந்த அம்மா சொன்ன பொழுது, உன் முகத்தை நீ துற, நான் பார்க்கணும்னு சொன்னான். அந்த பெண்மணி மறுத்து விட்டார்கள். முகத்தை எல்லாம் உனக்கு காட்ட முடியாது என்று மறுத்து விட்டார்கள். அவங்க அந்த அம்மா இந்த கலெக்ஷனுக்காக இந்த போர்வைகள் கொடுத்து கலெக்ஷன் வர வேண்டும் என்பதற்காக அவங்க உட்கார்ந்துக்கிறாங்களா இல்லையா, இந்த பெண்மணிக்கே தெரியாம அவங்களுக்கு பின்னாடி பக்கத்துல போய் அவங்களுடைய கீழாடையை மேலே தூக்கி அவங்களுடைய கூந்தல்ல முடிச்சு போட்டாங்க. இது இந்த அம்மாவுக்கு தெரியாது. முடிச்சு போட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்து இருந்தான். வேறு சில யூதர்களோட உட்கார்ந்து இருந்தான். இந்த பெண்மணி கலெக்ஷன் எல்லாம் வந்ததுக்கு பின்னாடி அங்கிருந்து எந்திரிச்சாங்க. எந்திரிச்ச போது அந்த பெண்மணியுடைய பின்பக்கத்தை வெளியிலே தெரிந்து விட்டது. தெரிந்தவுடன் அந்த அம்மா வெட்கப்பட்டு அப்படியே அழுதாங்க. அப்ப இந்த காட்சியை பார்த்து அங்க இருந்த யூதர்கள் எல்லோரும் கைகூட்டி சிரித்தார்கள். அந்த கூட்டத்தில் அந்த கடை வீதியிலே ஒரு முஸ்லிம் இளைஞன் இருந்தான். அவன் இந்த காரியத்தை யார் செய்தானோ அந்த கொல்லனை கொலை செய்து விட்டான். எவ்வளவு பெரிய அநியாயத்தை நீ செய்திருக்கிறாய், ஒரு முஸ்லிம் பெண்மணியை அவளுடைய ஆடையை இப்படி இழிவுபடுத்தி நீ அசிங்கப்படுத்தி இருக்கிறாய், அவளை சங்கடத்திற்கு உள்ளாக்கி விட்டாய் என்று ஆத்திரத்திலே சண்டையிட்டு அந்த இளைஞனை, அந்த யூதனை கொலை செய்து விட்டார் ஒரு முஸ்லிம் இளைஞர். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த எல்லா யூதர்களும் சேர்ந்து இந்த முஸ்லிம் இளைஞரை சண்டையிட்டு கொலை செய்து விட்டார். பாருங்க எப்படி ஒரு அமைதியான இடம். தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக ஒரு பெண்மை வந்திருக்கிறாங்க. அந்த பெண்மையிட்ட வம்பு சண்டை இழுத்து அங்கே அவர்கள் ஒரு அத்துமீறலை நடத்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செய்திருக்கிற ஒப்பந்தங்களை எல்லாம் படித்து பார்க்க சொன்னார்கள். எல்லாவற்றையும் நீங்கள் சரியாக நிறைவேற்றி விட்டீர்களா என்று கேட்ட பொழுது அவர்கள் சிரித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொல்லி நீங்கள் மதீனாவில் இருந்து வெளியேறுமாறு உத்தரவு பிறப்பித்தார்கள். பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டம், யூத கூட்டம் மதீனாவில் இருந்து வெளியேறி சென்று விட்டது. இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறது, பனு நுதைர் என்று சொல்லக்கூடிய யூத கூட்டம். அவர்கள் வேறொரு பிரச்சனையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சமரசத்திற்காக அழைத்தார்கள். உங்களோட சமரசம் செய்ய வேண்டும், வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் நீங்க எங்க இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டிருக்க முடியும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், உங்க இடத்துக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி யூதர்கள் எடுக்கக்கூடிய இந்த பனு நுதைர் என்று சொல்லக்கூடிய யூத கூட்டத்திற்கு இருக்கக்கூடிய இடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். என்ன ஒப்பந்தம், என்ன சமரச பேச்சுவார்த்தை, என்ன பிரச்சனை, வாங்க பேசலாம்னு அழைத்த பொழுது யூதர்கள் ரொம்ப சாலாக்காக சொன்னார்கள், ஒப்பந்தம் எல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம், எங்க இடத்தை நீங்க தேடி வந்திருக்கிறீங்க, இங்க இருக்கக்கூடிய மதீனா மக்களுடைய தலைவர் நீங்கள், உங்களுக்கு நாங்கள் ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம், வந்து உட்கார்ந்து நாம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவதற்காக அழைத்தாங்க. ரொம்ப அவன் கட்டாயப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு ஒத்துக்கொண்டார்கள். அவன் என்ன பண்ணான்னா, ஒரு சுவற்றுக்கு பக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இங்க உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சு, அவன் ஐடியா என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுவதற்காக சுவரில் சாய்ந்து உட்கார்ந்து இருக்கிற பொழுது மேலே இருந்து ஒரு பெரிய பாறாங்கல்லை ரசூலுல்லாஹ்வுடைய தலையிலே போட்டு கொன்று விடுவது என்பது அவருடைய திட்டம். அது கடைசியிலே தெரிந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழுக்களையும் அங்கே இருந்து மதீனாவில் இருந்து வெளியேற்றி விட்டார்கள். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறது, பனு குறைலா என்று சொல்லக்கூடிய யூத கூட்டம். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், மதீனா முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் நடந்தது. ஹைபர் என்றும் கந்தக்கு போர் என்றும் அழைக்கக்கூடிய ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தின் பொழுது மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய 10,000 முஷ்ரிக்குகள் மதீனாவை நோக்கி படையெடுத்து வந்தார்கள். மதீனாவுக்குள்ளே வரக்கூடாது என்று பெரிய அகழ் தோண்டப்பட்டு